வணக்கம் டு எபிசோட் 5ங்க. இப்போ நம்ம துங்நாத் போகிறோம் உக்கிமத்துலேருந்து. இது வந்து உக்கிமத் சிட்டியோட ஹோல் வியூ. நாங்கள் வந்து உக்கிமத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி உக்கிமத்து தான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. நீங்கள் எந்த ட்ரெக்கு போகணுன்னாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் கேதார்நாத் இல்லை துங்நாத் இல்லை மத்மகேஸ்வர், கல்பேஸ்வர், எல்லா கேதர்களுக்குமே உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உக்கிமத். ஈவன் அந்த 6 மாதம்தான் கோயில் வந்து திறந்திருப்பாங்க. அதாவது மேலே ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கிற கோயில் எல்லாமே 6 மாதம்தான் திறந்திருப்பாங்க. மிச்சம் 6 மாதம் வந்து அதனோட கோயிலோட சிலைகள் எல்லாம் வந்து உக்கிமத் கோயிலுக்கு தான் கொண்டுட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ உக்கிமத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா 6 மந்த்ஸ் அந்த ஸ்னோவாக இருக்கிறப்ப மேலே யாரும் போய் சாமி கும்பிட முடியாது. ஸோ அதுக்காக சாமியோட விக்கிரகங்களை எல்லாம் வந்து உக்கிமத்தில் கீழே கொண்டுட்டு வந்து கோயிலில் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் வந்து உக்கிமத்தை தான் சென்டர் பிளேஸாக வச்சுக்கிட்டு மத்மகேஸ்வர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி எங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்து தேவ்பூமி ஹோட்டல்லையே ஒரு லாக்கர் ரூமில் வச்சுட்டு போயிட்டோம். ஸோ தட் நாங்கள் அந்த 3 நாளுக்கான ஹோட்டல் ரூம் ரெண்ட் வந்து தர தேவையில்லை. திருப்பியும் நாங்கள் வந்து ஹோட்டல்லையே அந்த தேவ்பூமிலேயே ரூம் எடுத்துட்டு இன்னைக்கு காலையிலேயே வந்து நாங்கள் ஒரு 8 o'clock இது உக்கிமத்துலேருந்து சோப்டா கிளம்பிட்டோம். துங்நாத் போகிறதுக்கு நம்ம உக்கிமத்துலேருந்து சோப்டா தான் போகணும். சோப்டா வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் உக்கிமத்துலேருந்து. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால நமக்கு ஒரு 2 hours 2.5 hours கூட எடுத்துரும் சோப்டா போகிறக்கு. சோப்டா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி சுவிட்சர்லாண்டுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அதனோட லான், அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சோப்டா போயிட்டு சோப்டாலேருந்து மேலே வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போகணும். அங்கே போனோன்னா நம்மளுக்கு துங்நாத் இருக்குது. இதுதான் வந்து கிலோமீட்டர்ஸ் வைஸ் பார்த்தா கம்மியான கிலோமீட்டர்ஸ். பட் டிஃபிகல்ட்டி ஆஃப் த ட்ரெக் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ட்ரெக் வந்து துங்நாத் ட்ரெக்குன்னு சொல்லுவாங்க. டியூரிங் ஸ்னோ டைம் இல்லை ஸ்னோ இல்லைனா கூட நம்மளுக்கு அது வந்து டிஃபிகல்ட்டான ட்ரெக்காக இருக்கும். ஏன் டிஃபிகல்ட்டான ட்ரெக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற ட்ரெக்கிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், கொஞ்சம் நார்மல் ரூட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் துங்நாத்தில் மட்டும் அந்த 4 கிலோமீட்டர்ஸுமே அட்ட ஸ்ட்ரெச்சுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஏத்தமாகவே தான் இருக்கும், உங்களுக்கு ஸ்டீப்பாகவே தான் இருக்கும். உங்களால் வந்து அங்கங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். பட் ஸ்டில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப அது நார்மல் ரூட்டாக இருக்காது. திருப்பியும் நீங்கள் மேலே ஏற்றத்தில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 hours 3 hours கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு குதிரை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் போனப்போ கொஞ்சம் கம்மியாக தான் குதிரையெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஈவினிங்குள்ளே கம்மி கிலோமீட்டர்ஸ் ஈவினிங்குள்ளே அவங்க கீழே வந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள ரொம்ப நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி நமக்கும் தோணாது. ஸோ நாங்கள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நடந்து வந்துட்டாரு. நான் வந்து குதிரையில் தான் போனேன். ஏன்னா நாங்கள் நினச்சதை விட அங்கே டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி துங்நாத் வந்து 5 கேதர்களில் சிவனோட கைப்பகுதி ஆர்ம்ஸ் இருக்கிற இடம். அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. சிவலிங்கம் இருக்கிறதுலே அதுதான் வந்து ஹையஸ்ட் மவுண்டைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அது டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகும். எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சோம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க, எங்களுக்கு முன்னாடியே துங்நாத் போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கிருந்து வர்றப்பவே கொஞ்சம் ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் 8 o'clock கிளம்புனா அவங்க 9:30 வந்துருந்தாங்க. 9:30 வந்து ஸ்னோஃபாலாக தான் இருந்துச்சு துங்நாத்தில். ஸோ அதனால் அவங்க வந்து எங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதுக்குள்ளேயே நாங்கள் கிளம்பிட்டதுனால எந்த ஒரு ப்ரிகாஷனரி மெஷருமே நாங்கள் எடுத்துக்கல. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லேண்ட்ஸ்கேப்பு மற்ற பிளேசஸை விட துங்நாத்தோட லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் மேபி இதை வந்து மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. இப்போ வந்து நாங்கள் துங்நாத் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஸ்னோ இருக்குதுன்னு சொன்னதுனால மற்ற பக்கம் நாங்கள் ஸ்டிக்ஸ் வாங்கலை. பட் ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஸ்னோஃபால் இருக்கிறதுனால நாங்கள் ஸ்டிக்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டிக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஒரு ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees. நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கை திருப்பி கொண்டுட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 rupees வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. விச் மீன்ஸ் லைக் நீங்கள் 20 rupees தான் அதுக்கு ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி. இல்லை நீங்கள் ஸ்டிக்கை திருப்பி கொடுக்க போகிறதில்ல அப்படின்னா
அந்த ரூ. 50 தான் ஸ்டிக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பாத்வே துங்நாத்துக்கு வந்து மேலே ஏறுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீப்பாக தான் இருந்துச்சு, மற்றது மாதிரி இல்லை. ஸோ அங்கே போனோன்னே எனக்கு குளிர் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து வெறும் ஜாக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் நாங்கள் வந்து ஸ்கார்ஃபு அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அங்கே வந்து ஒரு கடை வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயே நாங்கள் போயிட்டு ஸ்கார்ஃபோட ப்ரைஸு எல்லாம் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு ஸ்கார்ஃபு ப்ளஸ் கைக்கு க்ளவுஸு, நெக்குக்கு போடுற ஒரு வியர் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்து அவங்க வந்து ₹100 தான் சொன்னாங்க. ஸோ நான் வந்து இதுக்கு மேலேயும் அந்த ஜாக்கெட்டு அந்த ஸ்வெட்டர் போட்டிருந்தேன், அதுக்கும் மேலேயும் இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் வந்து ஏறுற மாதிரி இருந்துச்சு. இனிஷியலாக வந்து நான் நடந்து போயிடலான்னு தான் நினச்சி நாங்கள் வந்து எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு ரூட் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வந்து நார்மலாக தான் ஏறுற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இது வந்து நார்மல் ரூட்ஸ் கிடையாது, கொஞ்சம் ஸ்டீப்பான ரூட் தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குட்டி கோவில் மாதிரி இருக்குது. அதை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எதுவும் தெரியல. நாங்கள் வந்து குதிரைக்கு 1500 மேலே ஏறுறதுக்கு. அதனால எனக்கு மட்டும் குதிரை லைக் பேசி நான் முன்னாடி போயிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி வந்துட்டார். நாங்கள் வந்து மேலே ஏறுறதுக்கு குதிரையில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 1.5 hours ஆச்சு. பட் என்ன பிரச்சனைனா அந்த 4 கிலோமீட்டர்ஸில் அவங்க வந்து 3 கிலோமீட்டர்ஸ்லேயே என்ன இறக்கி விட்டுட்டாங்க. ரீசன் என்னென்னா மேலே வந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆனதுனால குதிரைக்கு கூட கால் வந்து வழுக்கும். அது வந்து ஒரு வேளை வழுக்கிருச்சுன்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனால அவங்க வந்து என்ன ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே இதுக்கு மேலே குதிரை நடக்காது, நீங்கள் மீறி போகணுன்னா சிலர் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே அங்கே மேலே போகிறப்ப குதிரையெல்லாம் கொஞ்சம் வலிக்கி கீழே விழுகிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே எல்லாமே வந்து மவுண்டெயின்ஸுங்கிறதுனால நடந்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, தோணி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, அதில் அந்த மாதிரி கூட நீங்கள் போய்க்கலாம். பட் நான் வந்து குதிரையில் போனதுனால எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியங்கிறதுனால பரவாயில்ல, நான் 1 கிலோமீட்டர் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறக்கி விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றியும் ஸ்னோஃபால் தான் வந்து இருந்துச்சு. எல்லாருமே வந்து கொஞ்சம் நடக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஸ்டிக் தான் வாங்கிட்டு போனோம். பட் அந்த ஒரு ஸ்டிக்கில் வந்து அந்த பனியில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற ட்ரெக்ஸ் அக்டோபரில் வந்து நீங்கள் நார்மல் ஷூஸில் கூட நடந்துடலாம். பட் துங்நாத் போகிறக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஷூஸ் வேணும். நாங்கள் வந்து ஊர்லேருந்து சும்மா க்ராக்ஸும் இன்னொரு ஷூஸும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் அதுவே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பனியில் நடக்கிறப்ப கூட எங்களுக்கு க்ராக்ஸ் வந்து ஓகேவான ஷூவாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் பனியில் நடக்க போகிறீங்க, ஸ்னோ இருக்கிற டைமில் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஸ்னோ ஷூஸோடு தான் நீங்கள் வந்து மேலே போகணும். நிறைய பேர் ஷூஸ் ப்ராப்பராக எல்லாமே வலிக்கி விட்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கூட ஒரு சில நேரத்தில் ப்ராப்பராக அந்த ஸ்னோவில் நடக்க முடியாமல் வழுக்கிற இதெல்லாம் கூட நடந்துச்சு எங்களுக்கும் கூட. ஸோ அதனால நீங்கள் ப்ராப்பராக போய்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் வெயில் வர அந்த பனி வந்து உருகி கீழே வந்துட்டுருக்கும். அதனால அந்த இங்கே பாருங்கள், அந்த கல்லெல்லாம் கூட கொஞ்சம் ஈரமாகி சதன்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து வழுக்கி விடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் போகிற மாதிரி இருக்கும். குதிரைலாம் பாருங்கள் இங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறைய குதிரை வந்து இங்கேயே நிறுத்திட்டாங்க. பட் ஒரு சிலர் ரொம்ப முடியல, நீங்கள் கண்டிப்பாக மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும் அங்கே அவ்வளோ தூரத்தில் தெரியுது பாருங்கள். இங்கே இல்லை, இது வந்து சும்மா ஒரு சின்ன கோவில். இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் தெரியுது பாருங்கள். அது எல்லாமே கிளேஷியர்ஸ் தான். நீங்கள் துங்நாத்துலேருந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னால் ஒரு ஸ்டிக்கில் நடக்கவே முடியல. ஏன்னா பனி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்னோ வந்து நம்மளை வலிக்கி விட்டுட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 2 ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்டிக்கே இல்லாமல் நடந்து போனார். மேபி அதை ஒருத்தவங்களோட வில் பவர்னு கூட சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஸ்டிக் வாங்கிக்கிட்டார் என்கிட்டருந்து கொஞ்சம் தூரத்தில், ஏன்னா அவருக்கும் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால. பட் மோஸ்ட்லி அவர் வந்து ஸ்டிக் இல்லாமல் தான் நடந்தார் கீழேருந்து மேலே ஏறி வர வரைக்குமே. இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஹெலிகாப்டர் ரைட்ஸும் இருக்குது நிறையா. அதாவது துங்நாத்துக்கு கிடையாது, பத்ரிநாத் கேதார்நாத்துக்குலாம் ஹெலிகாப்டர் ரைட்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் நிறையா நேரம் வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து மேலே ஃப்ளை ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய பறந்துகிட்டே தான் இருந்துச்சு, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேட்டு. பட் அதுக்கு வந்து எப்படின்னா கேதார்நாத், பத்ரிநாத், இன்னும் 2 கோயிலுக்கும் சேர்த்து உங்களுக்கு
2,00,000 சம்திங் சொன்னாங்க. அதில கட்டிட்டீங்கன்னா அவங்கள ஹெலிகாப்டர்லேயே கூட்டிட்டு போயிட்டு கீழ கொண்டுட்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி. அத பத்தின பெருசான இன்ஃபர்மேஷன் என்ட்ட இல்ல. மேபி நெக்ஸ்ட் வீடியோல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்றேன். இப்ப வந்து கோயிலுக்கு நம்ம ஊர் மாரி தாங்க தேங்காய் பழம் அந்த மாரி இல்ல. இங்க வந்து பேக்ஸா விப்பாங்க. ₹100 ₹200ன்ட்டு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாரி அந்த ஃப்ரெஷ் தேங்காய் இருக்காது. இந்த கொப்பரை தேங்காய், ட்ரை கோகனட் அந்த மாரி தான் இருக்கும். அது வந்து ஒரு பையில நாங்க வந்து சரி நம்மளுக்கு அது என்னன்னே தெரியல அப்படிங்கிறதுனால, ஒரே ஒரு பை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஆக்சுவலி மழை கிடையாது. வெயில் வர்றதுனால அந்த ஸ்னோ எல்லாம் உருகி கொஞ்சம் மழை ரெயின் மாரி வந்துட்டுருக்கு. நாங்க வந்து இவர்கிட்ட ஒரு பேக் வாங்கிட்டோம். அப்புறம் அவங்களே வந்து ஒரு குட்டி சொம்பு மாரி தந்தாங்க. அதில வந்து நீங்க தண்ணி புடிச்சுக்கணும். இங்க இது வந்து தீர்த்தம். இத புடிச்சிட்டு போயிட்டு நீங்க சாமி கும்பிடுறப்ப இத தான் நீங்க வந்து அபிஷேகம் தீர்த்தம் மாரி நீங்களே சாமிக்கு ஊத்தலாம். மோஸ்ட் ஆஃப் த கோயில்ல இங்க நார்த் இந்தியால நம்மளே தான் வந்து சாமிக்கு பூஜை பண்ற மாரி இருக்கு. நம்ம ஊர்ல மாரி அங்க ஆக்சுவலி உள்ள ஐயர் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து சாமிய தொட்டு கும்பிட்டு நம்மளே வந்து ஆ தீர்த்தம்லாம் சாமிக்கு ஊத்தி சாமி கும்பிட்டு வரலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இதெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்க முன்னாடி போயிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர் கழட்டி விடுற இடம். இங்க வந்து நீங்க ஸ்லிப்பர் கழட்டி விட்டுட்டு அடுத்தது வந்து நீங்க கோயிலுக்குள்ள போயிரணும். இங்க மோஸ்ட்லி கூட்டமா தான் இருக்கும். நாங்க போன அன்னைக்கு வந்து ஸ்னோஃபால் இருந்ததுனால கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இல்லன்னா உங்களுக்கு மத்த நாள்ல கொஞ்சம் இங்க வெளியில வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப கூட்டமா தான் இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம துங்நாத் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பனி அதிகமா இருக்கிறதுனால நம்ம வெறுங்கால்ல தான் நடக்கணும். சாக்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு நனைஞ்சிருங்கிறதுனால நம்ம எல்லாமே கழட்டி வச்சுட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டோம். இங்க வந்து கியூக்கு நாங்க நின்னுட்டு இருந்தோம். கொஞ்சம் முன்னாடி வந்து நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம யாரையும் பைபாஸ் பண்ணியும் போக முடியாது கோயிலுக்கு போறதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ள போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோயிலுக்கு உள்ள போயிட்டு இங்க வந்து ஆக்சுவலி வீடியோ எடுக்க முடியாது. அதனால நான் வீடியோ எடுக்கல. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நந்தி இருக்கும். ஸோ யூசுவலி நந்தி காதுல எது சொன்னாலும் நடக்குங்கிறதுனால, நெறைய பேர் நந்திக்கு வந்து தீர்த்தம் குடுத்து, காதுல வந்து அவங்களோட விஷ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த மாரி தான் சொல்லிட்டு வந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ₹100 பேக் வாங்கியிருந்தோம் இல்லையா? அதில வந்து ஊதுபத்தி அந்த அதாவது ஊதுபத்தினா டிப்பிக்கலா நம்ம தமிழ்நாட்டில கிடைக்கிற ஊதுபத்தி மாரி இல்ல. சின்னதா இருக்கும். ஸோ அத வந்து நாங்க பத்த வச்சு கொஞ்சம் சாமிக்கெல்லாம் காமிச்சுட்டு, அடுத்தது வந்து நாங்க சுத்தி வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க சுத்தி வர்ற ஏரியா ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குட்டி குட்டி கோயில் மாரி அதுக்குள்ள சாமி சிலை மாரி நெறைய வச்சிருக்காங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. இங்க குட்டி குட்டியா நெறையா இருக்கு. பட் எங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது வந்து புரியல. நாங்க வந்து அ இங்கிருந்து போறதுனால பெருசா எங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பெர்சன்ஸ் இல்லங்கிறதுனால எங்களால அதெல்லாம் குட்டி குட்டியா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியல. அதே மாரி நம்ம ஊர்ல இருக்கிற மாரி அங்க ஐயரோ இல்ல யாருமோ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் இல்ல. ஏன்னா ரொம்ப இது டூரிஸ்ட் பிளேஸ் மாரின்னு கூட சொல்றதுனால அவங்க கோயிலுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியில வந்து நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சுச்சுன்னா யார்ட்டயாவது கேட்டு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து நம்மளே தான் அத வந்து பார்த்து புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். எங்களுக்கு ஹிந்தியும் தெரியாததுனால எங்களால நெறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல. இப்போ வந்து உங்களுக்கு நான் கோயில சுத்தி காமிக்கிறேன். எப்படி அதனோட வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதனோட வியூ. இங்க வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கோயிலேருந்து பின்னாடி வந்துட்டு நீங்க முன்னாடி போனீங்க அப்படின்னா, தேங்காய் உடைக்கிற ஒரு பிளேஸ் மாரி இங்க ஒரு குட்டி விநாயகர் சிலை மாரியும் ஏதோ ஒரு சாமி இருந்துச்சு. அங்கேயும் நெறைய பேர் போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ட்ரெக் பண்ணி ஒரு 1½ கிலோமீட்டர் மேல அந்த துங்நாத்தோட பீக் இருக்கு. அங்க தான் வந்து நெறைய பேர் வந்து துங்நாத்ல சாமி கும்பிட்டதுக்கப்புறம், அது வந்து ஒரு மேண்டட்டரி பிளேஸ் மாரியே எல்லாரும் போயிட்டுருந்தாங்க. நாங்களும் போலான்னு நெனச்சோம். பட் எங்களுக்கு இந்த 4 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதே ரொம்ப டிலே ஆனதுனால, எங்களால வந்து அந்த பிளேஸ் போ முடியல. ஸோ இதுதான் அந்த பிளேஸு. மேல நெறைய பேர் நின்னுட்டு இருப்பாங்க பாருங்க. இங்க தெரியுதாங்க பாருங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து நெறைய பேர் போவாங்க. நெறைய பேர் இல்ல. ஸோ லைக் 70% ஆஃப் பீப்பிள் வந்து சாமி கும்பிட்டோன்னையும் அடுத்தது வந்து இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பா போவாங்க. பட் எங்களால வந்து அவ்வளோ டைம் இல்ல. அதனால நாங்க போகல. இது வந்து வியூ சும்மா உங்களுக்கு துங்நாத்லருந்து மலையிலேருந்து எப்படி வியூங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த தேங்காய் வந்து நாங்க உடைச்சோம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வரல எங்களுக்கு.
நாங்கள் வந்து அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படி தேங்காவை பேக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் நெகட்டிவாக ஃபீல் ஆகலை. ஏன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு மேலே போகிறப்பமே நிறைய பேர் தமிழாள் ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் போயிடலாம், ஆல் தி பெஸ்ட், நல்லா போங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. அதனால எங்களுக்கு அந்த தேங்காய் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கஷ்டமாக படல. இப்போ இந்த எல்லோ ஷர்ட் போட்டுட்டு இருந்தவர்கிட்ட நாங்கள் என்ன பண்ணோம்னா டொனேஷன் கொடுத்தோம். நீங்கள் வந்து அந்த தும்நாத்தில் மட்டும் டொனேஷன்ஸ், அதாவது சாமிக்கு வந்து நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் செய்யலாம். அதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுத்துட்டு இப்போ நாங்கள் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வர்றப்ப அந்த மணி அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணி எப்படியோ கடைசியாக நாங்கள் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். நாங்கள் வந்து காலையிலேயே சாப்பிடாம 8 o'clock கிளம்பி போனதுனால கீழே வந்து ஒரு சின்ன மேகி கடை, ஒரு 2-3 கடை தான் இருக்கும். ஸோ அதனால சின்ன மேகி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே போகிறப்ப மேலே வர்றதை விட கீழே போகிறப்ப தான் பயங்கரமாக வலிக்கும். அங்கே இருக்கிற கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்னோவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்னோ வருது, நீங்கள் தான் ரிமூவ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வர்ற பில்கிரிம்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே போனப்பவே நிறையா கடை ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க வந்து சின்ன சின்ன இரும்பு கம்பி மாதிரி வச்சு ஸ்னோவை வந்து உடச்சி விட்டு எல்லாத்துக்கும் பாத்வே க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான பாட்டி வந்து 4 பேர் வந்து ஆக்சுவலி தூக்கிட்டு வந்தாங்க. அது ஸ்னோவில் வந்து வலிக்காமல் எப்படி தூக்கிட்டு வந்தாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அடுத்த வீடியோவில் தான் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பாருங்கள், அந்த பாட்டியை 4 பேர். ஆக்சுவலி நாங்கள் ஒருத்தர் கீழே வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் 4 பேர் சேர்ந்து அந்த ஸ்னோவில் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்ட்டு. நாங்கள் வந்து கீழே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். அங்கே ஒரு 2-3 கடை மட்டும்தான் இருக்கும். சரி வேறு ஏதாவது ஃபுட்டு இருக்குமா, ஏன்னா ஓவரால் த ட்ரிப்பில் வந்து நாங்கள் மேகி இல்லை வந்து ஆலு பரோட்டா அந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே தும்நாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலு பரோட்டா கூட கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ நாங்கள் வந்து மேகி சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு மேகி மட்டும் 2 வாங்கினோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே வேறு வழி கிடையாது. காலையில் அந்த கோயிலுக்கு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா அங்கே மட்டும்தான் சாப்பிட்றக்கு இடம் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குதிரை நிற்குதுன்ட்டு. இங்கே தான் வந்து குதிரை ஹால்ட் பண்ணுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் ரைடு நான் சொன்னேன்ல, ஸோ ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பறந்துகிட்டே தான் இருக்கும் மேலேயும். இந்த ஸ்னோ வியூ பாருங்கள். அங்கே தான் அவர் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ இறங்குறப்ப கொஞ்சம் எல்லாமே மத்தியானத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோஸ் எல்லாம் உருகிட்டு இருக்குது. நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா மத்தியானம் போகலாம். அதாவது மத்தியானம் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அவ்வளோ குளிராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா. இல்லைனா நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் எங்களை மாதிரி வந்து ஒரு 8 o'clock கிளம்பி ஒரு 9:30 10 o'clock அந்த மாதிரி கூட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து டைரக்ட் ரூட்டில் வந்து போகல. அதாவது இது பார்த்திங்கன்னா இதுதான் ரூட்டு. பட் நாங்கள் இந்த மாதிரி ரூட்டில் போகல. கீழே வந்து இறங்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் மாதிரி இருக்கும், அப்படியே இறங்குற மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஷார்ட் கட்ஸில் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எப்படி அதை டிசைட் பண்ணோன்னா, எங்களுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே கொஞ்சம் ஷார்ட் கட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு ஸ்டீப்பான பிளேஸ் கிடையாது. அதனால கொஞ்சம் இடையில நீங்கள் ஷார்ட் கட்டில் கூட இறங்கி போய்க்கலாங்கிறதுனால நாங்கள் ஷார்ட் கட்டில் போகலான்னு பிளான் பண்ணி போனோம். 4 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே தெரியுது அவங்களுக்கு அவங்க எப்படி மேலே ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது அவங்க டைரக்ட் ரூட்டில் ஏறல, அப்படியே ஷார்ட்கட்டில் வந்து மேலே ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து சரி ஓகே நம்மளும் ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து ரொம்பவே ரிஸ்கியான ரூட்டுன்னு நான் சொல்லுவேன். சில இடம்லாம் வந்து உங்களுக்கு மண், இந்த களிமண் மாதிரி அப்படியே சறுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதனால ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறவங்க ஷார்ட்கட் ட்ரை பண்ணி போகலாம். பட் நடக்கிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் ப்ராப்பரான ரூட்டில் போகிறது தான் கரெக்டு. நாங்கள் பாதி தூரம் இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ரெக்கார்டிங்கை டைம் லேப்ஸில் போட்டு விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த லேண்ட்ஸ்கேப்பே பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நிறைய நாங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிட்டு வந்தோம். மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறப்போ தும்நாத்தில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பு இப்படி நல்லா நீங்கள் உட்காந்து பொறுமையாக பேசி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான பிளேஸும் இருக்குது.
டைமும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது வெறும் 8 கிலோமீட்டருங்கிறதுனால நீங்கள் வந்து சீக்கிரம் முடிச்சிருவீங்க இந்த ட்ரெக்கை. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஷார்ட்கட்டில் போயிட்டு இருக்கிறது தான். இங்கே தூரத்துலேருந்து பார்த்தா நம்மளுக்கு கீழே தெரியும் நம்மளுக்கு ரூட்ஸு. பட் ஆனால் நாங்கள் அந்த ரூட்ஸில் போகல. ஸோ மற்ற இடத்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ துங்நாத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வெறும் 4 உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. காலையில் நான் வந்து குதிரையில் போனதுனால எனக்கு 1.5 மணி நேரத்தில் நான் மேலே போயிட்டேன். கூட்டமும் அவ்வளோவா இல்லை, ஸ்னோஃபால் இருந்ததுனால. அதனால் நாங்கள் சீக்கிரமே சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அந்த 1.5 கிலோமீட்டர் கிளைம் பண்ணி துங்நாத் அந்த டெம்பிளுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கும் நாங்கள் போகல. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு டைம் சேவிங் மாதிரி. அதனால நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குதிரை எல்லாமே அதுக்கு மேலே கொண்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு குதிரையெல்லாம் கூட எல்லாம் கீழே இப்போ தான் நாங்கள் வர்றப்போ தான் இறக்கிட்டு இருந்தாங்க, கீழே வந்துட்டு இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, குதிரையெல்லாம் கீழே இறக்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒரு லான் புல்வெளி மாதிரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த குதிரைகளை எல்லாமே சும்மா அப்படியே சுத்த விட்டுறாங்க. அதுங்க ஜாலியாக அதுக்கப்பட்டு சுற்றிட்டு இருக்குது. பட் கேதார்நாத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி கட்டி வச்சு அப்படியே அடைச்சி வச்சுருப்பாங்க. அதோட கம்பேர் பண்ணுறப்போ துங்நாத்தில் வந்து ஓகே, அவங்க ஜாலியாக சுற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் ஒர்க்கு, சாயங்காலத்துக்கு மேலே நம்மளை மாதிரி சுற்றலாங்கிற மாதிரி அதுக்கு சுற்றிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன். இங்கே கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் திருநீர் இருந்துச்சு, அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட சும்மா நான் பேசிகிட்டு இருந்தேன், என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஏதோ ஒரு அம்மன் கோவில் மாதிரி, இங்கே திருநீர் எடுத்துகிட்டு போனால் நல்லது, அதனால அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து துங்நாத்தோட அடிவாரத்துலேயே இருக்குது. நீங்கள் ஏறுறப்ப இவங்க வந்து கார்த்திக் வந்து கார்த்திக் வந்து இப்போ யூகேல இருக்கான். ஸ்ரீ வந்து ஏதோ ஹைகோர்ட்டில் ஸ்டெனோவாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே நாங்கள் வந்து துங்நாத் போகிற அந்த ஜேர்னியில் தான் மீட் பண்ணோம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து துங்நாத்தோட ட்ரெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்தப்போ தான் இந்த குதிரையெல்லாம் நான் சொன்னேன் முன்னாடி, அது வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அடைச்சுட்டாங்கன்னா ஒன்று அப்போ அங்கே ஓட இங்கே ஓட இப்படி தான் இருந்துச்சு. மீன்வைல் இவங்க 3 பேரும் கேப் பார்க்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் 6 மணி ஆனதுனால இங்கே ஹில் ஸ்டேஷன், நான் முந்தின வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி ஹில் ஸ்டேஷனில் 6 மணிக்கு மேலே வண்டி எடுக்க மாட்டாங்க. பட் கார்த்திக் வந்து மேலே வர்றப்பமே ஒரு கேப் அண்ணாக்கு வந்து சொல்லிட்டு வந்துருந்தான், இந்த மாதிரி நாங்கள் கீழே வர்றதுக்கு வந்துட்டு நாங்கள் 4 பேர் இருக்கோம், அதனால நீங்கள் தனியாக நாங்கள் கால் பண்ணால் நீங்கள் கேப்பில் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேபுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதாவது டீ கடை இருக்கான்னு பார்க்க போயிட்டோம். அதுக்கு முன்னாடியும் நாங்கள் நிறைய அந்த சோட்டி கடைன்னு சொன்னோம்ல, அந்த ஷேரிங் வண்டி, அதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எதுவுமே கிடைக்கல. பட் இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் குளிர் பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஒரு பௌர்ணமிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னமோ, அதனால நிலா கொஞ்சம் ஹாஃப் மூணா அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடமே வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. உட்காந்துட்டு நாங்கள் எவ்வளோ நேரம் வந்து அங்கேயே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கேப் வருமானு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் எங்களுக்கு கேபே கிடைக்கல. அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த அண்ணா கால் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அந்த அண்ணாவும் சரி ஓகே நாங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருந்தார். அந்த வெயிட்டிங் டைமில் தான் நாங்கள் வந்து இந்த குதிரையெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். அவங்க பாட்டுக்கு நல்லா அதுக்கு பாட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒரு குதிரைலாம் அவங்க ஓனர் சொல்கிறது கேட்காம அது பாட்டுக்கு ஓடிட்டு நல்லா இங்கே பாருங்கள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா ஒரு நல்ல பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே. இந்த சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து இங்கே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த குதிரை பாருங்க ஓட, அங்கே ஓட இங்கே ஓட நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதெல்லாம் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேப் அண்ணா வந்துட்டாங்க. எங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே எங்களுக்கு நல்லா இருட்டிருச்சு. நாங்கள் சும்மா ஒரு கடையில் போயிட்டு கொஞ்சம் டீ காஃபி இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு, இங்கே பாருங்கள் இந்த குதிரை வந்து அவர் கூப்பிட நிற்காம ஓடிடுச்சு. இந்த மாதிரி அதுங்க ஜாலியாக தான் இருக்குது ஈவினிங்க்கு மேலே. ஸோ எங்களுக்கு கேப் கிடச்சிச்ச வரைக்கும் சும்மா டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்கள் கேபில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் நல்லா இருட்டிருச்சு. ஏதாவது அனிமல் வருமா அப்படி இப்படின்னு நாங்கள் முன்னாடி உட்காந்து அந்த அண்ணாட்ட பேசிகிட்டே இந்த ரூட்டு பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு ப்ராப்பராக வந்து தேவ்பூமி ஹோட்டலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. காலையில் காமிச்ச அதே சீன் தான் நைட்டில் வியூ பாருங்கள். இதுதான் முக்கியமத்தோட ஹோல் வியூன்னு சொல்லலாம். சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.